இந்த ஃபினான்ஷியல் டிபாக்கிள்ஸில் உங்களை நான் இது வரைக்கும் உங்களை பெருசாக பார்க்குறது என்னென்னா, உங்களோட சக்ஸஸில் கூட பார்க்கல. திருப்பதி பிரதர்ஸுங்கிறது தமிழ்நாடோட அட்ரஸாக ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. அந்த லோகோ வந்துச்சுன்னா அது வார்னர் பிரதர்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். அது இப்போது இந்த முரட்டுத்தனம், இந்த ஓவர் துணிச்சல், என்னென்னமோ பண்ணிக்கலாங்கிற நினப்புக்கு விழுகிற அடி. அதே மாதிரி இதை பார்த்து பொறாமப்பட்டு சம காலத்தில் வளர்ந்த நம்ம கூடவே நண்பர்களாக இருந்த ஒரு சிலர் பண்ண துரோகம். எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி வந்து கொம்பு முளைச்சோ ரெக்க முளைச்சோ வேறு கட்டத்துக்கு வந்துட்டோங்கிற ஒரு திமிர்லையோ இதெல்லாம் நானே பண்ணிட்டேனோ என்றைக்குமே நினச்சதே இல்லை. ஒரு திருப்பதி பிரதர்ஸுங்கிறது நான் மட்டுமே இல்லைங்கிற நினப்பு எனக்கு எப்பயுமே உண்டு. என்னுடைய சக நண்பர்கள், டயலாக் ரைட்டர்ஸ், என் கூட ஒர்க் பண்ணவங்க, வெளியில் போனவங்க எல்லாமே என் கூட இருப்பாங்க. இந்த உலகம் வெறும் மொத்தமும் சொர்க்கமானதோ மோர் பாசிட்டிவோ எல்லா பக்கமும் எல்லாமே நல்ல தன்மை மட்டுமே இருக்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது வந்து லைஃப் லாங்க்கு வந்து தாங்காது. இப்படி ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்த 2 பேருக்கு இது நிகழணும். வெட்டியத்தை யாருமே இல்லாமல் வந்து ஒருத்தர் சேர்ந்தவங்களுக்கு இதுவும் இருக்கும். இது ஒரு நாடகமாக நீங்களே உங்களையவே தேர்ட் பர்சனாக தான் பார்த்துக்கிறீங்க. 100% நான் தள்ளி நடந்து போகிறப்போ இது வந்து லிங்குசாமி ஆபிசாமி அதே மாதிரி பார்ப்பேன் திடீர்னு. பஞ்சான் இப்படி வருது, ஒரு ரிசல்ட் வருது, நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இந்த வெற்றியப்போ கான்வர்சேஷன் பயங்கரமாக இருக்கும். கேக் வெட்டுவீங்க, கொண்டாடுவீங்க, எல்லாம் சூப்பர். தோல்வி எப்போ எப்படி உங்களை டீல் பண்ணார்? 2 பேருமே நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டே இருந்தோம். இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போதே தெரியுது நம்மளுக்கு நெகட்டிவாக நிறையா வருதுன்னு. ஒட்டாயத்து பிறகு 2 பேருமே சிரிப்பு வந்துருச்சு எங்கள் 2 பேருக்குமே. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஒரு ஆகி என்ன சார் ஓவராக பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க பொறுக்கேன்னு சொல்லிட்டு இந்த பேட்டி கேப்லேயே 2 பேரும் பேசிப்போம். அஞ்சான் பாருங்கள், அஞ்சானுக்கு அப்புறம் தான் விக்ரம் வருது. எப்போ ரொம்ப நாள் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு. அந்த விக்ரமில் எண்டில் வர்ற அந்த சூர்யா சார் வந்து அது எவ்வளோ பெரிய பில்டப்பு, அது ஆடியன்ஸ் ஒத்துக்கிறான். அது லோகேஷ் கரெக்டாக பில்டப் பண்ணி அந்த சூர்யா சார் வரும்போது அது மிகப்பெரிய ஹீரோ. அந்த படத்துக்கான மொத்த யூஎஸ்பியே அந்த 10 நிமிஷமாக மாறிடுச்சு. அதை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது ஒத்துக்கிட்டாங்கனாலே அவர் ஹீரோ ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் தான். Title sponsors Sri Varma Max Gold presents Director Lingusamy special interview powered by Mr. Gold i5 Properties. அண்ணா வணக்கம். வணக்கம். முதல் தடவை ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், அது ரொம்ப சந்தோஷம். லிங்குசாமி, நான் ஃபிலிம் மேக்கராக தெரியும். லிங்குசாமி ஊர்க்காரனா எந்த ஸ்பாட்லனா நம்ம சினிமா தான் நம்ம வாழ்க்கைன்னு தோணுச்சு? ஏன்னா ஊர்க்கார லிங்குசாமி எங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்த ஒரு மனுஷன். அதாவது எல்லாம் நீங்கள் எப்போ சினிமாவுக்காக வர ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டால் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே சினிமான்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு விவரம் தெரியாத வயசுலேருந்தே. இது வெறும் வார்த்தைக்காக சொல்ல, இது நான் சொன்னதில்லை. என் கூட படித்த பசங்க 3வது 4வது படிக்கிறப்ப பசங்களாம் இருப்பாங்களா, அவங்க லேட்டாக என்னை மீட் பண்ணும்போது இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க, நீ பக்கத்தில் உட்காந்து கதையாக சொல்லிட்டு இருப்படா. வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னது நான் பக்கத்தில் உட்காந்து கதை சொல்லுவேனா அப்படின்னு. அது என்னென்னா, அம்மா படமாக பார்ப்பாங்க, அப்பாவுக்கு சினிமா மேலே பயங்கர விருப்பம். என்னை தாண்டி சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு அம்மாலாம் வந்து படத்துக்கு போகிறதுக்காக கிளம்புவாங்க இல்லையா, என்னை தாண்டி போயிடவே முடியாது. அவங்க யாராவது ஒருத்தர் என்னை பிடிக்க சொல்லுவாங்க, அவரை தள்ளி விட்டாது கிளம்பி போய் சேர்ந்துடுவேன் நான். அப்படி பல படங்களுக்கு அவங்க உள்ளே போனது பிறகு பரமக்குடி பக்கத்தில் பார்த்திவனூர், லட்சுமிபுரம் எங்கள் ஊர், அந்த தேட்டரு பேர் தங்கம் தேட்ரு. அவங்க உள்ளே போனதுக்கு பிறகு கூட நான் வந்து அடித்து பிடிச்சி உள்ளே போயிருக்கேன். பர்டிகுலராக ஒரு படம் துலாபாரம்னு ஒரு படம். நான் எங்கள் அம்மாவை அவங்கள காணாமேங்கிற ஃபீலில் அழுதுகிட்டே இருக்கேன். ஜனங்களும் அழுது தான் இருக்காங்க. அந்த படம் வந்து அப்படி ஒரு படம் தான். எனக்கு என்ன புரிஞ்சது, நான் அழுகிறேன்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய ஷாக்கு, இந்த பிள்ளைங்க இவ்வளோ தூரம் அழுகுதேன்னு. ஒரு சில விதை வந்து அது ஆன்மீகமாக இருக்கட்டும், நம்மளுடைய சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வேறு துறையாக இருக்கட்டும், அந்த சீடு விழுந்தது. நம்ம நினச்சிட்ருப்போம் அப்போ நம்ம ஒரு கணக்கு போடுவோம், அது போன ஜென்மத்தில் இருக்கலாம், ஜென்மத்து மேலே நம்பிக்கை இருந்தால், இல்லை அம்மா வயிற்றில் இருந்தப்போ இருக்கலாம். அதுக்கான இது வந்து அது எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடும். அது அப்படி ஆரம்பித்ததுனால தான் வந்து என்னென்னா, எந்த விட்டேத்தியாக யாருன்னே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் நம்ம டைரக்டர் ஆகணும், டைரக்டருடைய வேலை என்ன, அதோடைய பொறுப்பு என்ன, அது எவ்வளோ பெரிய வேலை, அது கூட நம்மளுக்கு தெரியாமையே கிளம்பி வந்திருப்போம். அவ்வளவு நம்பிக்கை உள்ளே இருந்தால் மட்டும்தான் தாக்கு பிடிக்கவே முடியும். ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை, நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அது நீங்கள் என்ன ஒரு பியூட்டினா, சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் வந்து ரக்கட் பாய்ஸாக மாற்றி வச்சுருக்கீங்க. அது மேடி இருக்கட்டும், கார்த்தி இருக்கட்டும்,
நான் கார்த்தி உங்ககிட்ட வர்றப்போ ஒரு சாக்லேட் பாய், லவர் பாய். அண்ட் ரொம்ப டஃப்பான நடிகர்கள் அவங்க சூர்யா அண்ணன் உங்கள்கிட்ட வர்றப்போ டஃப்பான ஆட்கள். பட் அவங்க வந்து அந்த ஆக்ஷன் அடிக்கும்போது சில டைம் ஒர்க் ஆகாமையும் போயிருக்கு. இது சினிமாவோட முரணா அது நீங்கள் இல்லை கதைகளுடைய ஸ்ட்ரென்த்தா? நீங்கள் கேட்குறது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மாதவன் விஷால்லாம் அடித்தப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆச்சு. என் சூர்யா சார் அஞ்சானில் பண்ணும்போது ஏன் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை? சூர்யா சாருக்கு எல்லா தகுதியும் இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னென்னா இவங்களெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சூர்யா சார் நானும் சேரும்போது மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்த பில்டப் இருக்குது. அது மூலமாக ட்ரெய்லரு, அந்த லுக்கு, இது எல்லாம் மூலமாகவும் அவனுக்கு ஒன்று ரன்னில் அவங்களுக்கு இப்படி பண்ணியிருந்தா, விஷாலுக்கு இப்படி பண்ணியிருந்தா, சூர்யா சாருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒன்று நினைக்கிறாங்க. அவங்க நினச்சதை தாண்டி நம்மளும் சில இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அஞ்சான், அந்த டைட்டிலு, அந்த மூடு, இது எல்லாமே ஒன்று ஏற்படுத்துது. அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. ப்ளெயினாக ஒரு அந்த படத்தை 2 மிகப்பெரிய ஹீரோஸ் இருக்கும்போது நடுவால் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ வர்றாங்கல்ல, அந்த ட்ராவல் ஆகி வரும்போது இருக்கிற ஒரு பிரச்சனை அது அந்த ஹீரோஸுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த ஃபேன்ஸுக்கு அது ஒரு இது இருக்குது. இது நம்ம ஏரியா. அது எல்லா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து ரஜினி கமல் காலத்துலேருந்து அது இருந்துகிட்டே இருக்கும். அது இவங்கெல்லாம் நண்பர்களாக கூட இருப்பாங்க, கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. இந்த நம்ம டெரிட்டரி. கரெக்ட். இதுக்குள்ளே வராருங்கிறப்போ சின்னதாக ஒரு எனக்கே இருந்திருக்கு. நான் தான் சொல்கிறேனே, நான் ஒரு ரசிகனாக ரஜினி ரசிகனாக இருந்தப்போ விஜயகாந்த் சார் மேலே எனக்கு என்ன, ஆனால் அவர் படம் பார்க்கும்போது இது ரஜினி சார் படம்லாம் ரஜினி சாரில் பண்ணியிருக்கணும், இது வந்து ரஜினி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தோணியிருக்கு, நம்மளுக்கே இருக்குது. அதுதான் இன்றைக்கி ரசிகர்கிட்டையும் இருக்குது. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கும். அது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அது வந்து அவங்க அப்படியே ஏறிடுவாங்க. இப்போ ஹைதராபாத்தில் ஒரே நேரத்தில் 3 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அது ஒரு நேரத்தில் ஆகும், அது அப்படி மாறும். அந்த மாதிரி இப்போ சூர்யா சாருக்கான அதுக்கான உதாரணத்துக்கு அஞ்சான் பாருங்கள். அஞ்சானுக்கு அப்புறம் தான் விக்ரம் வருது. எப்போ ரொம்ப நாள் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு. அந்த விக்ரமில் எண்டில் வர்ற அந்த சூர்யா சார் வந்து அது எவ்வளோ பெரிய பில்டப்பு, அது ஆடியன்ஸ் ஒத்துக்கிறான். அது லோகேஷ் கரெக்டாக பில்டப் பண்ணி அந்த சூர்யா சார் வரும்போது அது மிகப்பெரிய ஹீரோ. அந்த படத்துக்கான மொத்த யூஎஸ்பியே அந்த 10 நிமிஷமாக மாறிடுச்சு. அங்கே இருக்குது. அதை ஒத்துக்கிட்டாங்கல்ல. அது ஒத்துக்கிட்டாங்கனாலே அவர் ஹீரோ ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் தான். அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறதுனால தான் அந்த இது தாங்குது. இல்லைன்னா அது வந்து பத்தலடாங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அஞ்சான்லேயே நான் இன்னும் கொஞ்சம் என் சைடில் தப்பு இருக்குது. நான் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சரியாக கிரிப்பாக அந்த எடிட்டில் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் சரியான வேலையை நான் பார்த்துருந்தா அந்த நேரமே சரியான நேரமாக தான் இருந்திருக்கும். நான் இப்போ ஒன்று கேட்கணும் சார். சூர்யா அண்ணன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். வெற்றி வரும், திடீர்னு தோல்வி வரும். ஆனால் ஆள் மாறினதே கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் அசோசியேட் ஆகிற டிரெக்டர்ஸை விட்டு கொடுத்ததே கிடையாது. பஞ்சான் இப்படி வருது, ஒரு ரிசல்ட் வருது, நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இந்த வெற்றியப்போ கான்வர்சேஷன் பயங்கரமாக இருக்கும். கேக் வெட்டுவீங்க, கொண்டாடுவீங்க, எல்லாம் சூப்பர். தோல்வி எப்போ எப்படி உங்களை டீல் பண்ணார்? 2 பேருமே நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டே இருந்தோம். இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போதே தெரியுது நம்மளுக்கு நெகட்டிவாக நிறையா வருதுன்னு. ஒரு டயத்துக்கு பிறகு 2 பேருமே சிரிப்பு வந்துருச்சு எங்கள் 2 பேருக்குமே. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஒரு ஆகி என்ன சார் ஓவராக பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க ஒரு கேஸ் சொல்லிட்டு இந்த பேட்டி கேப்லேயே 2 பேரும் பேசிப்போம். இருந்தாலும் வேறு அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது சார். நான் உண்மையிலேயே அதை நான் பார்க்கவே மாட்டேன். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டே ஒன்று இருப்பேன். ஏன்னா நான் பையாவுக்கு ஒன்று சொல்கிறேன். பையா வந்து ஒரு ரெட் கார்பெட் ஷோ வந்து நம்ம அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து அழகிரி சார் பையன் அவங்க வந்து கிளவுட் 9 தான் வாங்கியிருக்காங்க. ரத்தினவேல் வந்து அவங்க ஈவினிங் வந்து ஒரு ஷோ, முக்கியமான ஷோ வந்து சத்யம் சினிமாஸில் போயிட்டுருக்கு. அதுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது காலையிலேருந்து 2-3 ஷோ முடிஞ்சிருக்கு. நாங்கள் எல்லாம் செலிப்ரிட்டிஸ்லாம் வர வச்சுட்ருக்கோம். அப்போ என் பக்கத்தில் வந்து ஆண்டனி சொல்கிறேன், அப்படியே தெளிவாக நான் அப்போ கலைஞர் டிவிக்கு வந்து நான் வந்து லைவுக்காக போகணும், ரெடி ஆகிட்டுருக்கேன். அது ரொம்ப ஃபேமஸ். அப்போ கலைஞர் டிவி லைவ் வந்து ஃபேமஸ். ப்ரொமோஷன்னா கலைஞர் டிவி லைவ். கரெக்ட். படத்துக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது தெளிவாக அப்படின்னு ஆண்டனி, என்ன சொல்கிறேன்னா, இல்லை தெளிவா உங்கள் காதுக்கு வந்துச்சான்னு தெரியலன்னு. எனக்கு அது வரைக்கும் எதுவும் வரல. நான் சொன்னேன், ஒரு நிமிஷம், அது எதுவாக இருந்தாலுமே அப்படியே வை, எனக்கு சொல்லாத. நான் ஒரு லைவுக்காக போகிறேன், அதை போய் பேசிட்டு வர்றதுக்காக போகிறேன், என் காதில் போடாதுன்னு சொல்லிட்டேன். வேறு எந்த ஃபோன் அட்டன் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன். ஏன் நம்ம படம் ஒன்று பண்ணியிருக்கோம்,
அது மனசோட புதுசாக ஒரு ஏரியாவில் தான் தொட்டிருக்கோம். அது இருக்கட்டும் சொல்லிட்டு போய் லைவில் உட்காந்தேன். வர்ற ஃபோன்லாம் அட்டன் பண்ணுற விதம் இருக்குல்ல, வணக்கம் வாங்க எப்படி இருக்குது படம், நானே சொல்கிறது நம்ம ஏரியாவிலேருந்து தான் சொல்கிறாங்க, சாங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆமாம் அடடாமல நானே எடுத்து கொடுக்குறது வந்து எதை பற்றியும் கவலைப்படல. 1.25 மணி நேரம் லைவ் போச்சு. அவ்வளோ நல்ல ப்ரொமோஷன் அப்போ நம்மளாம் கொடுத்தாங்க நல்லா. அடி நான் திரும்பி கூட பார்க்கல. இந்த படம் ஹிட்டு அந்த மூட்லேருந்து தான் நான் இருக்கேன். என் காதில் எதுவும் போடாதீங்க படம் ஃபுல்லாக சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு பார்த்திபன் சார் ஃபோனு, எங்கேயோ படம் பார்த்துட்டு, ஏன் சார் இந்த படத்தை தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க, படம் நல்லா இருக்கே, தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ அவ்வளோ நெகட்டிவாக பேசியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சேரன் சார் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு படம் பிடிச்சிருக்குங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய அங்கங்கேருந்து ஃபோன் வர ஆரம்பிச்சது. அடுத்த நாள் மண்டே வந்து இந்த படத்தை பார்க்கலான்னு எல்லாமே இப்போ சினிமாவில் ஒரு மண்டே வந்து ஆமாங்க, ரொம்ப க்ரூஷுவல் டிசைடர். ஆமாம், மண்டே பார்க்கலாம் அப்படின்னா மண்டே 2 தேட்டர் கூட நிற்கிது வெளியில். அதுக்கப்புறமும் ஒத்துக்காமல் ஒரு முக்கியமான டேரக்டர் சொல்லியிருக்காரு என் நண்பர்கிட்ட, சாங்கில் அவர் ஜெயிச்சிட்டாருங்க, சாங்கில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க அந்த படம்னு. கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த அஞ்சன் பற்றி சூர்யா சாரை பற்றி சொல்லிடுறேன். ரீஎடிட் பண்ணி படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தார், என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். என்ன சார் நம்மகிட்டே இருந்திருக்கல இவ்வளவும், பா என்ன சார் இவ்வளோ நல்லா இருக்குல்ல சார் சொல்லி பயங்கரமாக பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் பார்த்தாங்க. ஒரு சின்ன ஒரு சேஞ்சு அப்போவே அது நிகழ்ந்து இருந்துச்சுன்னா, டைம் இல்லை சார், நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அது அது நிறைய சொல்லிட்டேன் அதை பற்றி. ஓகே, நிறைய நான் வேறு பேசுவோம். நான் பர்டிகுலராக கேட்குறது அவரோட அப்ரோச் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். கொடுக்கவே மாட்டேன் அப்படி. ஆமாம், அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பார். அந்த டைரக்டர் வந்து தோல் கொடுத்துட்டே இருப்பார். சொல்லப்போனால் ஜெயிச்சவங்கள விட எங்கே டிபேக்கில் ஆச்சுன்னா அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணி கூடவே இருப்போம். அப்படி அந்த ஒரு கேரக்டர் நம்ம சூர்யா கிட்ட பார்க்க முடியும். ஐயோ அற்புதம். நான் வந்து இப்போது கருப்பு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணேன். ட்ரெய்லர் பார்த்துட்டே சொன்னேன், காலையில் 4:30 மணிக்கு அடித்தேன் அவருக்கு. சார் ட்ரெய்லர் இப்போ தான் பார்க்குறேன், நான் வேறு ட்ரிப்பில் இருந்தேன், அந்த ட்ரெய்லர் சடனாக கண்ணில் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், கண்டிப்பாக இந்த படம் வந்து பெருசாக ஓடும் அப்படி சொல்லி. ஆனால் அப்படியே சொல்கிறீங்க சார் கேட்டே இருந்தார். கேட்டு அது ஒரு படம் ஹிட்டானது பிறகு எனக்கு அடித்து ஃபோன் பண்ணி 2 பேருமே பேசணும். அப்புறம் சொன்னேன், ஒரு படம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு படம் தோக்குது ஜெயிக்குது அதை பற்றி கவலைப்படாமல் கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணுங்கள். இடையில சின்னதாக உங்களுடைய ஒரு ஒரு ஆர்வத்துக்காகவோ உங்களுடைய அந்த இதுக்காகவோலாம் ஒன்று செய்யாதீங்க. இந்த ஏரியான்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது தோக்கும் ஜெயிக்கும், ஆனால் ஃபேன்ஸு கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு அது அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் அதில் என்னென்னா நம்மளுடைய பர்சனலான ஒரு சில அறிவு, நம்ம பர்சனலான விருப்பம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது வேறு படங்களில் பார்த்துக்க வேண்டியதான், இல்லை ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதான். அதை நம்ம கண்டினியூவாக அதை வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஸ்டார் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறது பெரிய பிரச்சனை. 100% அதுக்குள்ளே போயிடணும். போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு ரஜினி சார், ஒரு சிரஞ்சீவி சார், ஒரு மகேஷ் பாபு, ஷாருக்கான், அமிதாப் சார், இந்த பக்கம் பார்த்தா விஜய் சார், அஜித் சார். விஜய் சார் வந்து அது அவர் ஒன்று தான், இது என்னுடைய ஃபேன்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, கதை கேட்குறது அவருக்காக மட்டும் இல்லை, ஒரு கண்ணில் அவர் ஒரு கண்ணில் அவங்க, ஒரு இதே ரெண்டாக பிரித்து தேட்டரில் உட்காந்துட்டு இது பொருந்துமா பொருந்தாதா, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், எங்கள் ஆடியன்ஸுக்கு என்னுடைய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதா, அந்த தெளிவு இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து அந்த இடத்த போய் தொட முடியும். அந்த தெளிவு வேணும். அது எவ்வளோ பெரிய விஷயமா, அதான் ஒரு கோடாலி கதை சொல்லுவாங்கள்ல, தண்ணியில் ஒரு வெட்டிகிட்டு இருக்கும்போது கோடாலி தண்ணியில் விழுந்துருச்சு, கடவுள் வந்தார், ஒன்றா எடுத்து கொடுத்தாரு, இது வைர கோடாலி வந்துச்சு, இல்லைங்க இது இல்லை, தங்க கோடாலி வந்துச்சு அதுவும் இல்லை, மரக்கோடாலி தான் அவனுக்கு எதுக்கு வேணும், விறகு வெட்டுறதுக்கு கோடாலி வேணும். நமக்கான கோடாலி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது தங்கமே இருந்தால் சரி தான், வைரமாக இருந்தால் சரி தான். இது வந்து என்னென்னா, இது அவங்களுக்கு நான் கொடுக்குற என்னுடைய பர்சனல் டிப்ஸு, நான் ஏற்றுக்கிறது ஏற்காதா, இது அறிவு சார்ந்த விஷயம் கூட இருக்குது. இப்போ மேடியை வந்து 100 கேள்வி கேட்பார், அவருக்கு தோணும் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது சார். அவங்களுக்கான விஷயத்துலேயே அவங்க வந்து என்னென்னா அந்த மூடுக்கு வரணும். அவங்க எல்லாராலையும் அது வர முடியாது. அது வந்து அது ஒரு விதமாக ஆடியன்ஸ் மூட்லேயே இருக்கிறது. அந்த மூடில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி படம் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன லாஸ் இருக்கும், ஆனால் ஆடியன்ஸ் கூட்டிகிட்டே இருப்பாங்க, வச்ச டார்கெட் போய் சேர்ந்துருவாங்க.
ஒரு படம் பூமாசனம். ஆமாம். இப்போ கருப்பு நல்லா பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. அதான் சொன்னேன், போக்கிரிக்கு முன்னாடி விஜய் சாருக்கு எத்தனை படம் வந்து போகாமல் இருந்துச்சு. ஆனால் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அதே சேல் ஃபிலிம் தான் பண்ணுவார். ஆனால் அவருக்கான ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கான சரியான ஒரு படம் வரும்போது அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்க. அதில் தரம் பண்ணிக்கலாம், நல்ல கேமராமேன் போட்டுக்கலாம். அதில் தரமான விஷயம் என்ன இருக்குது? கோர் கமர்ஷியல். கரெக்ட் கரெக்ட். பேக்ட்ராப் மாற்றிக்கோ, கரெக்ட் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். கரெக்ட். இந்த ஃபினான்ஷியல் டிபாக்கிள்ஸ்ண்ணே, உங்களை நான் இது வரைக்கும் உங்களை பெருசாக பார்க்குறது என்னென்னா, உங்களோட சக்ஸஸில் கூட பார்க்கல. திருப்பதி பிரதர்ஸுங்கிறது தமிழ்நாட்டோட அட்ரஸாக ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. அந்த லோகோ வந்துச்சுன்னா அது வார்னர் பிரதர்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து நின்றுச்சுன்னா அடா திருப்பதி பிரதர்ஸ்ரா. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் அவ்வளோ படங்கள் வரும். ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவீங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு அந்த லோகோ நின்றுட்டே இருக்கும். ஒரு நாள் போய் லாக் ஆகுது, பிரச்சனை ஆகுது, இது எல்லாமே கீழே சரியுது. ஒரு மனிதனா எப்படிங்க அதை டைஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆத்ம ஞானமா? இல்லை அப்போ அதெல்லாம் நடந்துருந்துச்சுல்ல. அப்போ நான் வந்து அப்போயும் என் கால் தரையில் தான் பட்டுச்சு. என் சக நண்பர்கள் இருந்தாங்க, கவிதை பேசினேன், அதே மாதிரி எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணேன். எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி வந்து கொம்பு முளைச்சோ ரெக்கை முளைச்சோ வேறு கட்டத்துக்கு வந்துட்டோங்கிற ஒரு திமிர்லையோ இதெல்லாம் நானே பண்ணிட்டேன்னோ என்றைக்குமே நினச்சதே இல்லை. எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு நம்ம நண்பர்கள் கூட இருந்தவங்க 18 பேர் படம் பார்ப்போம். அது வேறு ஆளுடைய படமாக இருந்தாலும் எல்லாரும் சொல்லி கரெக்ஷன் சொல்லுவோம். ஒரு திருப்பதி பிரதர்ஸுங்கிறது நான் மட்டுமே இல்லைங்கிற நினப்பு எனக்கு எப்பயுமே உண்டு. என்னுடைய சக நண்பர்கள், டயலாக் ரைட்டர்ஸ், என் கூட ஒர்க் பண்ணவங்க, வெளியில் போனவங்க எல்லாமே என் கூட இருப்பாங்க. அது ஒரு நிகழ்வு, அது ஒரு ஃப்ளோவில் நடந்துச்சு. அது ஒரு ஃப்ளோ, எப்பயுமே அது ஒரு ஃப்ளோ தான். அது அந்த ஃப்ளோவில் 2 வார்னர் பிரதர்ஸ் மாதிரி சொன்னதுனால போஸு நான் எங்கேயோ ஒரு ஆற்றுல உட்காந்துட்டு வானத்தை பார்க்க, அவன் ஒரு டைட்டில் சொல்ல, நான் அதுக்கு ஒரு கதை சொல்ல, இப்படி கிளம்பி வந்தவங்க இதையும் சந்திக்கணும். இந்த உலகம் வெறும் மொத்தமும் சொர்க்கமானதோ மோர் பாசிட்டிவோ எல்லா பக்கமும் எல்லாமே நல்ல தன்மை மட்டுமே இருக்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது வந்து லைஃப் லாங்க்கு வந்து தாங்காது. இப்படி ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்த 2 பேருக்கு இது நிகழணும். வெட்டியத்தை யாருமே இல்லாமல் வந்து ஒருத்தர் சேர்ந்தவங்களுக்கு இதுவும் இருக்கும். உன் கூடவே இருப்பான், ஆனால் உனக்கு கூட தப்பாக கூட பேசியிருக்கலாம். வெளியிலேருந்து யாரோ ஒரு போர்ஸ் உள்ளே வந்து இந்த மாதிரி நிகழ்த்தலாம். நீயே கூட உனக்கு ஈகோ, ஒரு திமிரு, இவ்வளோ வந்தாச்சுல்ல நம்ம பண்ணுறதாண்டா, இன்னும் செய்வோம், எல்லா படத்தையும் வாங்குவோம், இண்டஸ்ட்ரியே நம்ம தான், நம்ம ஆள போகிறோம், அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளேருந்து ஒருத்தன் வெளியில் வருவான். வெளியிலேருந்து வருவாங்க, நம்ம உள்ளேருந்து ஒரு மிருகம் வரும். இந்த 2ம் சேரும். அந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருந்த அந்த அரகன்சி, ஈகோ இன்னும் கொஞ்சம் கூட ஏறி ரேஸ் பண்ணுங்கிற போகிற விதானம் இதெல்லாம் கூட வந்திருக்கும். இப்போது இந்த முரட்டுத்தனம், இந்த ஓவர் துணிச்சல், என்னென்னமோ பண்ணிக்கலாங்கிற நினப்புக்கு விழுகிற அடி. அதே மாதிரி இதை பார்த்து பொறாமப்பட்டு சம காலத்தில் வளர்ந்த நம்ம கூடவே நண்பர்களாக இருந்த ஒரு சிலர் பண்ண துரோகம், இதெல்லாமே கலந்து தான் அது இப்போது நிகழ்கிற நிகழ்வு. ஆனால் இப்பையும் அதே நண்பர்கள் இருக்காங்க, இப்பையும் கவிதை பேசுகிறோம், இப்பையும் வந்து அதே மெடிடேஷன் பண்ணுறோம், அதே மனசோட படம் பார்க்குறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து என்னுடைய கார் மாறி இருக்கலாம், என்னுடைய பயணம் மாறல. வெளியில் உள்ளவங்களுக்கு தான் என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாமே வெவ்வேறு விதமாக, எனக்கு எல்லாமே ஒன்று தான், ப்ராமிஸ். அப்படி தான் நான் இப்பயும் இருக்கேன். ஆனால் இப்பயும் சரியான நண்பர்கள் வந்திருக்காங்க. மறுபடியும் ட்ராவல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கார் ஒருத்தர், ஜெகதாம்பேன்னு. அவர்களாம் எல்லாமே தெரியும். அவர் வந்து இப்போ மறுபடியும் இந்த பாலாஜி சார்னு சொல்லிட்டு அவர் இந்த படம் பார்த்துட்டு நான் ரன்னை ரீரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்ம படங்கள் கண்டினியூவாக பண்ணுவோம் சார் சொல்லிட்டு நினப்படம் தான் வந்திருக்காரு. இன்னும் நிறைய நண்பர்கள் வர்றாங்க. இது இருக்கும், இது எல்லாமே கலந்து தான் எல்லாமே. ஸோ இது ஒரு நாடகமாக நீங்களே உங்களையவே தேர்ட் பர்சனாக தான் பார்த்துக்கிறீங்க. 100% நான் தள்ளி நடந்து போகிறப்போ இது வந்து லிங்குசாமி ஆபிசாமே அதே மாதிரி பார்ப்பேன் திடீர்னு. இது ஏன் இன்றைக்கி வந்து இப்படி மூடி கிடக்கு, இன்றைக்கி என்ன வந்து வேலையும் நடக்கலைங்க, ப்ராமிஸாக. நான் தான் திரும்பி சொல்லுவேன், நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தப்போ நம்ம ஒரு தாட்டோடையும் நம்ம ஒரு படம் பண்ணுங்கிற நினைப்போட தான் வந்தோம். ஊர்லேருந்து வரும்போது எல்லாத்தையும் எடுத்து வந்தோமா என்ன? அது வரும் போகும். ஆனால் நம்ம என்ன நினைப்போடு இருக்கோம், நம்ம எவ்வளோ கனெக்டில் இருக்கோம், இண்டஸ்ட்ரியோட எவ்வளோ கனெக்டில் இருக்கோம், நம்மளோட எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, நம்ம தள்ளி தேடி மாயாவும் அப்படி பார்த்தவங்களோட எப்படி இப்போ வந்து உண்மையாக அவங்களோட எப்படி ட்ராவல் பண்ணுறோம்,
இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கும். இளையராஜா சார் ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார்ல, கண்ணதாசன் எழுதின சாங்கு. வந்து ரொம்ப அற்புதமான வரிகள். இளமையெல்லாம் ஒரு கனவு மயம். அந்த சாங்கில் மயங்குது எதிர்காலம்னு ஒரு வார்த்தை வரும்போது நான் எங்கேயோ மலைப்பிரதேசத்தில் இருப்பேன், நம்ம என்னவா ஆக போகிறோம்னு தெரியலேன்னு சொல்லுவார்ல. அந்த காலம் சின்ன வயசுலேயும் வரும், எல்லாமே வந்ததுக்கு பிறகு எல்லாம் போனதுக்கு பிறகும் வரும். அது வரும். போர் அடிக்குங்க இல்லாட்டினா போர் அடிக்கும். திரும்பியும் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். திருப்பி அந்த இடத்த அடையிறதுக்கு மிக சரியான ஒரு முடிவு செஞ்சு வச்சுருக்கும் காலமும். இந்த இடத்த கொடுத்தது வந்து மறுபடியும் ஒரு இடத்த நோக்கி நகர்றதுக்கான அமைப்பு கொடுக்காதா? எதுவுமே இல்லாமல் வெட்ட வெளியில் வந்த நம்ம இப்போ எல்லாமே தெரிஞ்சது பிறகு வந்து ஏதோ ஒன்று நிகழாமையா போயிடும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கேட்குற மாதிரி நான் சொல்லுவேன். நான் வந்து சமீபத்தில் நான் வந்து மிகப்பெரிய ஒரு பயோபிக் வந்து நம்ம ஜலீல் ஜாவித் அவங்கள பற்றி ஜாவித் வந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூ, மிக முக்கியமான இன்டர்வியூ ஒன்று. அவர் அப்போ அந்த காலத்தில் வந்து அவர் ஜிப்பாவை வந்து கிழிஞ்ச ஜிப்பாவை கதை சொல்கிறதுக்கு யாராவது சொல்கிறதுக்கு போனால் தச்சுப்பாராம். 4வது முறை தைக்கிறார். அவர் யோசிப்பாராம், இது ஃப்யூச்சரில் நம்மளை பற்றி ஏதாவது எடுக்கும்போது சொல்கிறதுக்கான கண்டென்ட்டு அப்படின்னு நினச்சிப்பாராம். கரெக்ட். நாங்கள் 1/4 கிலோ தக்காளி வாங்க காசு இருக்காது எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில். நான் பசங்கிட்டலாம் சொல்லுவேன், டேய் ஃப்யூச்சரில் பேட்டி கொடுக்குறது கண்டென்ட்ரா அப்படிம்பேன். அப்போ தான் இப்பயும் நினச்சிட்ருக்கேன், நம்ம லைஃப்பை ஃப்யூச்சரில் வந்து நம்மளே நம்ம வந்து லைஃப்பில் நடந்த விஷயங்களை எழுதுறதுக்கு சொல்கிறதுக்கு. கௌதமேன் படத்தில் ஒரு வரும்ல, ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணுண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கதை வேணும் இல்லையா, அதில் அப் அண்ட் டவுன் வேணும்ல, அதெல்லாம் தான் இருக்கணும், வரணும். இன்ட்ரோவில் இருக்கீங்க, ம். வாழ்க்கையோட இன்ட்ரோவில் இருக்கீங்க. ஆமாம். Title sponsors Sri Varma, Max Gold presents Director Lingusami special interview powered by Mr. Gold, i5 Properties.